இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி முள்ளங்கி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கூல் போகிறாங்க இல்லையா உங்கள் பேபிஸ், அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஆர் கீ இல்லைன்னா கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி பீஸை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகு ஆட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். தென் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதுவும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்று முழுசாக. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் வணங்கணும். நல்லா வணங்கி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 4 பீஸ் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் பேபிக்கு ஊத்தாப்பம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காய் இருக்கிறதே தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.